ஹலோ. சொல்லு மச்சான். மச்சான், நீ 21st ஈவினிங்கே வந்துடுவ தானே மேரேஜுக்கு? ஏய் வந்துடலாம்டா. ஏன் எதுவும் வேலை இருக்கா? ஆமாம் மச்சான், பசங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். சுரேஷை சொல்லியிருக்கேன், நீயும் கூட வந்து கொஞ்சம் பார்த்துக்கூடா. ஏய் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் நீ சொல்லணுமா? உன் பிராண்டு வேற இங்கே கிடைக்காது மச்சான். ஏய் அதெல்லாம் வேணாம்டா, நான் இப்போ குடிக்கிறது இல்லை. டேய் மச்சான், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ காலேஜ் டைம்லேயே நல்லா குடிப்பானு. ஏய் அதெல்லாம் அப்போடா, இப்போ குடிக்கிறது இல்லடா. இந்த கதையெல்லாம் விடாத. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். பத்திரிக்கைக்கு வந்திருக்கேன், பார்ப்போம். சரி ஓகே மச்சான், பார்ப்போம். முன்னாடிலாம் நான் ரொம்ப குடிப்பேன் தான், ஆனால் இப்போலாம் அப்படி எதுவும் பண்ணுறதே இல்லை. அது காரணம் என் பொண்ணு யாழினி. குழந்தைங்க நம்ம பண்ணுற நிறைய விஷயங்களை கண்ணாடி மாதிரி அப்படியே பிரதிபலிப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ. அப்படி இருக்கும்போது என்னோட தப்பை அடையாளம் காட்டுற மாதிரி அந்த நாள் வந்துச்சு. என்ன இது பழக்கம்? பகல்லே குடிச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ அப்பப்ப குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா வீட்லயே குடிக்கிறீங்க? சண்டே தானே, இன்னும் வீட்டில் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓ, அப்ப வெளியே குடிச்சிட்டு வரேங்கிறீங்களா? அப்படி சொல்லமா. பாப்பா உள்ளதா இருக்கா? அந்த அறிவு கொஞ்ச நாள் இருக்கா? முடிஞ்சுது, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏதோ பண்ணுங்க. என்னப்பா குடிச்சிருக்கீங்க? அது மருந்துமா. அப்பா எனக்கு இது பெரிய பசங்க குடிக்கிறது. உனக்கு அம்மா வந்து ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கா. எப்படியா வந்து கூட்டு போமா. வா பாப்பா போலாம், இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அப்பா குடிச்சதானே? என்ன பாப்பா சத்தத்தையே காணோம்? யாழினி, 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 யாழினி. ஹலோ, எங்க இருக்க? பாப்பாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல, எல்லாம் உன்னாலதான். உடனே சாய் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. கரெக்டான டைமுக்கு பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டீங்க. இல்லைனா பாப்பா ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருப்பா. இனிமேயாச்சும் பொறுப்பான அப்பாவை நடந்துக்க பாருங்க. நான் பண்ண தப்புனால என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. நல்ல வேளை அவளுக்கு எதுவும் பெருசாக ஆகலை. நாளைக்கு அவள் வளர்ந்ததுக்கப்புறம் அவள் முன்னாடி நான் ஒரு தப்பான உதாரணமாக இருக்க விரும்பலை. அதான் அன்னையிலேருந்து நான் குடிக்கிறதை விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். குடினால தனிநபர் மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்கள் இங்கே அழிஞ்சிட்ருக்கு. ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறதே மது ஒழிப்பு தான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர்க்கும் கேடு.